டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். காங்கிரஸ் விட்டுக் கொடுத்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்போம். மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. ஓய்வுக்கு பிறகு இன்று தலைமைச் செயலகம் செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மக்கள் நலத்திட்டங்களை காணொளியில் தொடங்கி வைக்கிறார். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை 4 லட்சத்தை கடந்தது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எக்ஸ் தளத்தில் பதிவு. அதிமுக ஆட்சி அமைந்ததும் நிச்சயமாக லேப்டாப் வழங்கப்படும். தன்னை சந்தித்து கோரிக்கை வைத்த மாணவர்களுக்கு இபிஎஸ் உறுதி. தமிழக பாஜக நிர்வாகிகள் பட்டியலில் விஜயதாரணி பெயர் மிஸ்ஸிங். மத்திய நிர்வாகிகள் பட்டியலில் நிச்சயமாக இடம்பெறும் என உறுதி. இனி விரிவான செய்திகள். பஹல்காம் தாக்குதலுக்கு காரணமான தீவிரவாதிகளுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டதாக மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். மக்களின் விருப்பப்படி அவர்களது மரணம் நிறைவேற்றப்பட்டதாகவும் தெரிவித்தார். தேச பாதுகாப்பை விட அரசியலுக்கு காங்கிரஸ் முக்கியத்துவம் அளிப்பதாக குற்றம் சாட்டிய அவர், காங்கிரஸ் விட்டுக் கொடுத்த பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரை நிச்சயம் மீட்போம் என்று உறுதியளித்தார். உடல்நலக் குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று ஓய்வெடுத்து வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகம் செல்கிறார். கடந்த 21ஆம் தேதி அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முதலமைச்சர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வீடு திரும்பினார். 3 நாட்கள் ஓய்வுக்கு பிறகு அவர் வழக்கமான பணிகளை மேற்கொள்கிறார். தலைமைச் செயலகத்தில் அரசு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடப்பாண்டில் 4 லட்சத்தை கடந்திருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். இந்த தகவலை அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல என்றும் அது பெருமையின் அடையாளம் என்றும் குறிப்பிட்ட அவர் 1000 முத்தங்களுடன் மாணவர் செல்வங்களை வரவேற்பதாக தெரிவித்திருக்கிறார். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கீழடியை பார்வையிடச் சென்ற இபிஎஸ்ஐ மாணவ மாணவிகள் சந்தித்து பேசினர். லேப்டாப் கொடுத்தால் அதிமுகவுக்கு வாக்களிப்பதாக மாணவர்கள் கூறியதை ஏற்ற இபிஎஸ் கண்டிப்பாக லேப்டாப் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். கடந்த மக்களவைத் தேர்தலில் காங்கிரசிலிருந்து பாஜக சென்ற விஜயதாரணியின் பெயர் தமிழக பாஜக நிர்வாகிகள் பட்டியலில் இடம்பெறவில்லை. இதனால் அவர் கடும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்பட்டது. ஆனால் இதற்கு பதிலளித்துள்ள விஜயதாரணி தனக்கு நிச்சயம் மத்திய பொறுப்பு கிடைக்கும் என்று உறுதியுடன் கூறியிருக்கிறார். விநாயகர் சதுர்த்தி வரும் 27ஆம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் 1,50,000 சிலைகள் தமிழகம் முழுவதும் நிறுவப்படும் என இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்திருக்கிறார். திண்டுக்கல்லில் பேசிய அவர் கடந்த ஆண்டு 15 லட்சம் வீடுகளில் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடு நடத்தியதாகவும் முருக பக்தர்கள் மாநாடு இந்துக்களின் ஒற்றுமையை வலுப்படுத்தியதாகவும் தெரிவித்தார். சினிமாவில் இருந்ததால் மட்டுமே அரசியலில் வெற்றி பெறலாம் என சொல்ல முடியாது என விஜய் குறித்து குஷ்பு தெரிவித்திருக்கிறார். தமிழக பாஜக துணைத் தலைவராக குஷ்பு நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத நம்பிக்கை உள்ளவர்களை வீடுகளில் வைத்துக் கொண்டு திமுகவினர் மதச்சார்பின்மை பற்றி பேசக்கூடாது என்று பதிலடி கொடுத்திருக்கிறார். மேலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலம் போல இப்பொழுது இல்லை என்றும் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் பலர் வெற்றி பெறாமல் போனதாகவும் குஷ்பு தெரிவித்தார். காதல் விவகாரத்தில் சாதிய ஆணவ தாக்குதலில் நெல்லை ஐடி ஊழியர் கவின் மரணமடைந்த சம்பவம் தொடர்பாக பெண்ணின் சகோதரர் சுஜித் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் பெண்ணின் தந்தை உதவி ஆய்வாளராக பணிபுரிந்த சரவணன் கைது செய்யப்பட்டுள்ளார். 20,000 புதியவர்களை வேலையில் அமர்த்த உள்ளதாக இன்ஃபோசிஸ் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. ஐடி நிறுவனங்களில் தற்போது அதிக அளவில் வேலை இழந்து வருகின்றனர். பெரிய நிறுவனங்கள் கூட ஆட்குறைப்பில் ஈடுபடுகின்றன. இந்நிலையில் இன்ஃபோசிஸ் நிறுவனம் புதிதாக 20,000 புதியவர்களை வேலையில் அமர்த்த உள்ளதாக அதன் சிஇஓ தெரிவித்திருக்கிறார். ஏஐ மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் துறையில் இவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.
2018ஆம் ஆண்டு சூதாட்ட செயலிகளின் விளம்பரங்களில் நடித்ததாகவும் தார்மீக அடிப்படையில் பின்தொடரவில்லை என்றும் பிரகாஷ் ராஜ் தெரிவித்திருக்கிறார். இந்த புகார் தொடர்பாக அவர் ஹைதராபாத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சூதாட்ட செயலிகளால் எந்தவொரு பணமும் சம்பாதிக்கவில்லை என்று கூறினார். என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.